அந்த அறிவு கட்ட முட்டாள், கண்ணு தெரியாத கபோதி, அவனை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு அவனை சொல்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து இப்படி எல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னா, அதான் மேட்டர் முடிஞ்சிச்சு இல்ல, அவதான் பேசிட்டாரு, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை சபையில் ஏற்கிறேன்னா ஏற்காட்டிய வீடியோ தான். ஒடிசால நான் தொடர்ந்து கவனிக்கிறேன் அவங்களுடைய பட்ஜெட்டை. அவங்களுக்கு எப்போதுமே 25% வரைக்கும் முதலீடு. ஆனா தமிழ்நாட்டில் அன்பார்ச்சுனேட்லி முதலீடுங்கிறது 10%. இப்போ மீதி 90 என்னன்னு கேட்டா 90 வந்து வந்துச்சுங்க போச்சுங்கிற மாதிரியான ஒரு செலவு கணக்கு. நாடாளுமன்றத்துக்கு போனீங்கன்னா எம்பிஸ் எல்லாம் பதவி பிரமாணம் ஏற்கும்போது தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு வர்ற கோபத்துல வாயில ஒரே அடி அடிச்சு கர்பையை போட்டு வாயை பொசுக்கிடலான்னு தோணும். ஏன்னா தமிழனுடைய உயிரே ஏழை தான். அந்த வராது உங்களுக்கு லாபம் என்ன பண்ணாரு, நீங்க ஸ்டாலினை புகழ்ந்து பாடினீங்கன்னா சபை இன்னொரு 2 மணி நேரம் நீட்டிக்கப்படுகிறது. ஓபிஎஸ் ஸ்டாலினை புகழ்வார் அப்படின்ட்டு அவர் மட்டும் புகழ விட்டுவார். அதை விமர்சித்தாலோ அல்லது எதிர்கட்சி தலைவரையோ அல்லது முன்னாள் முதல்வர்களை புகழ்ந்தாலோ உடனே வந்து அதெல்லாம் வேண்டாம் மாற்றுக்கு வாங்க அப்படின்னு அந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் எல்லாம். உயர்நீதிமன்றம் வேலையெல்லாம் விட்டுட்டு உத்தரவு பாஸ் பண்ணும். நைட்டுக்குள்ள அவரை வெளில அனுப்பிடணும். அவர் என்ன ராக்கெட் விட போறாரா நைட்டு, அல்லது எங்கேயாவது நாசால போய் விஷயங்களை கத்துக்கிட்டு வர போறாரா? உருப்படாம தான் நேற்றுக்கு ராத்திரி தூங்கினாரு, உருப்படாம தான் இன்னைக்கு ராத்திரி எந்திரிக்க போறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி அவர்கள் நீங்க நம்மோட நினைச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு விவாதிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? மகிழ்ச்சியா இருக்கேன். பட்ஜெட் போன வருஷம் அதே இந்த வருஷமும் இருக்கு, கடன் சுமையும் அதே தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல திமுக ஆட்சியில இருக்கும்போது பல குற்றச்சாட்டுகள் வச்சு திமுக மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவினர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி இப்ப ஆட்சியை கொடுத்துட்டாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ இந்த முதல் பட்ஜெட்ல பூர்த்தி ஆயிருக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, இப்ப திமுக மாதிரி இருக்கிறது அதிமுக மாதிரி இருக்கிறதுங்கிறது இல்ல. தமிழ்நாடு அரசு மாதிரி தானே இருந்தாகணும். நம்ம ஷில்லாங் அரசு மாதிரியா இருக்க முடியும். ஸோ போன என்னவோ அதுதான் தொடர்ந்து வரும். ஊழல் இல்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வரைக்கும் இல்லை, 80 நாள் தான் இருக்கு. இனி இருக்காதுங்கிறதுல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அது திமுகவுடைய உயிர் நாடி. ஊழல் இல்லாம அவங்க இல்லை. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒதுக்கீடு விஷயத்துல வந்து ஒரு பம்மாத்து எப்போதுமே இருக்கும். நீங்க வந்து கடந்த ஒரு 5 வருடத்தினுடைய எஸ்டிமேட் பட்ஜெட்டுக்கும் அதுக்கப்புறம் ரிவைஸ்டு பட்ஜெட்டுக்குமான டிஃபரன்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட முதல்ல சொல்லும் போது இவ்வளவு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இவ்வளவு செலவினங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவ்வளோலாம் வரலைங்க, இவ்வளவுதான் வந்தது அப்படின்வாங்க. இல்லைங்க இவ்வளோ இல்லைங்க அவ்வளோ செலவாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட்டா என்னன்னா அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள எஸ்டிமேட்டுக்கும் ஆக்சுவலுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த கடன் வாங்குறதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா 4% தான் நம்ம கடன் வாங்குறோம். ஜிடிபியோடைய 3% தான் நம்ம கடன் வாங்குறோம். அதை மீறி கடன் வாங்க முடியாது, மத்திய அரசு அனுமதிக்காது. ரொம்ப சிம்பிள். ஆனா வாங்கின கடனை நாம வந்து எவ்வளவுக்கு முதலீடு பண்ணியிருக்கோம்னு கேட்டா இப்ப நேற்றுக்கு பட்ஜெட்ல வந்து 10.9% வந்து முதலீடாக வந்திருக்கு. முதலீடுனா இந்த சாலை போடுறது, டேங்க் கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயம் இல்லை. முதலீடுங்கிறது வந்து உற்பத்தியை கொடுக்கணும். நாளைக்கு வந்து அது வந்து வளத்தை பெருக்கணும். அதுக்கு பேரு தான் முதலீடு. வருவாயை ஈட்டு கொடுக்கணும். அந்த விதத்துல எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு சரியா ஞாபகம் இருக்குன்னு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 16% வரைக்கும் முதலீடு இருக்கும். ஒடிசால நான் தொடர்ந்து கவனிக்கிறேன் அவங்களுடைய பட்ஜெட்டை. அவங்களுக்கு எப்போதுமே 25% வரைக்கும் முதலீடுல இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் அன்பார்ச்சுனேட்லி முதலீடுங்கிறது 10% தான். இப்ப மீதி 90 என்னன்னு கேட்டா 90 வந்து வந்துச்சுங்க போச்சுங்கிற மாதிரியான ஒரு செலவு கணக்குகள் தான். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில முதலீடு எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ரெண்டாவது என்ன பாருங்கன்னா பற்றாக்குறை என்னங்கிறது வந்து நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா அது வந்து இதுக்குள்ள இருக்கா, அந்த ஜிடிபியோடைய 3% இருக்கான்னு கேட்டா எனக்கு சரியா ஞாபகம் இருக்குன்னா 15-20 வருடங்களாக 3% கீழே தான் இருக்கு. ஸோ இந்த கடன் வாங்கினது வந்து அப்படின்னு சொன்னா
அதுக்கு ஒரு வெள்ளரிக்கை வந்து இதுக்கு வாங்கினேன், இதுக்கு தான் செலவழிச்சேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது. தியாகராஜன் ஐயா அந்த கேள்வியை கேட்டார் 2016 வந்த உடனே. அவர் இந்த 21 வந்த உடனே எடப்பாடியை பார்த்து என்ன கேட்டாருன்னா, நீங்க எதுக்கு வாங்கினீங்களோ அதுக்கு தான் செலவு பண்ணீங்களா, வெள்ளரிக்கை கொடுங்கன்னாரு. அது இவரும் போகும்போது கொடுக்கல, தங்கம் தென்னரசும் கொடுக்கல. ஸோ அங்கதான் நமக்கு வந்து பிரச்சனையா இந்த லீக்கேஜ் அது இதுன்னு சொல்றதெல்லாம் அங்கிருந்து வர்ற ஒரு விஷயம் தான். ஓகே சார். இப்போ வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி அடையலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ மரியம் வின்சல் அதாவது அந்த நிதித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அவர் பேசக்கூடிய அந்த சட்டமன்ற பேச்சுகள் தமிழ் எழுத்துக்களே வந்து முழுமையா படிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கலாம். அதை நீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது அதாவது வந்து எனக்கு நான் என்ன படைச்சேங்கிறது தான் முக்கியம், நான் என்ன படிச்சேங்கிறது முக்கியம் இல்லை. அது நீங்க நாடாளுமன்றத்துக்கு போனீங்கன்னா எம்பிஸ் எல்லாம் பதவி பிரமாணம் ஏற்கும்போது தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு வர்ற கோபத்துக்கு அவன் வாயில ஒரே அடி அடிச்சு தர்பையை போட்டு வாயை பொசுக்கிடலான்னு தோணும். ஏன்னா தமிழனுடைய உயிரே ஏழைதான், அந்த யா வராது இவனுக்கு லாதான் வரும். அது காரணம் 20 பேர் நம்ம தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்க தான் அனுப்புறோம். ஸோ படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தா தியாகராஜன் ரொம்ப படிச்சவர் தான். அவர் தமிழ்ல படிச்சாருன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவார் தானே. இத்தனைக்கும் மதுரை சங்க தமிழ் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது ஒரு இஷ்யூ கிடையாது, என்ன படிச்சாருங்கிறது தான் முக்கியம். ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ இன்னைக்கு வந்து வேளாண் துறை பட்ஜெட் வந்து இப்போ சட்டசபையில நடக்கும்போது வந்து குறுக்க வந்து சபாநாயகர் குறுக்கிட்டு நீங்க அந்த இருக்க அறிக்கையில என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க, நீங்க எக்ஸ்ட்ராலாம் பேச வேண்டாம் அப்படிமா குறுக்கிட்டு பேசியிருக்காருல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமாஷா சொல்லணும்னா சார், அந்த அறிவு கட்ட முட்டாள் கண்ணு தெரியாத கபோதி அவனை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு அவனை சொல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னா அதுதான் மேட்டர் முடிஞ்சிச்சு இல்ல, அவர்தான் பேசிட்டாரு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை சபையில் ஏற்கிறேன்னா ஏற்காட்டியா வீடியோ தான் நாளைக்கு இருக்க போகுது. சபை குறிப்பில் இருந்து அது நீக்கப்படலாம். அந்த ஒரு மாற்றம் நல்ல விஷயம். அப்பாவும் அப்படி பண்ணல. அப்பாவை என்ன பண்ணாரு, நீங்க ஸ்டாலினை புகழ்ந்து பாடினீங்கன்னா சபை இன்னொரு 2 மணி நேரம் நீட்டிக்கப்படுகிறது, ஓபிஎஸ் ஸ்டாலினை புகழ்வார் அப்படின்ட்டு அவர் மட்டும் புகழ விட்டுருவார். அதை விமர்சித்தாலோ அல்லது எதிர்கட்சி தலைவரையோ அல்லது முன்னாள் முதல்வர்களை புகழ்ந்தாலோ உடனே வந்து அதெல்லாம் வேண்டாம், மேட்டருக்கு வாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் இல்லாம இந்த பிரபாகரோடது வந்து நேர்மையா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை, சட்டசபை முதல் சட்டசபை கூடி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல வந்து உதயநிதியை கைது பண்றது, தாவேகா வந்து உதயநிதியை பார்த்து பயந்துதான் உதயநிதியை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், இந்த உதயநிதி மேட்டர் கேவலமானது, அது 3 தலைமுறையாவே கேவலமானது. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு உயர் நீதிமன்றம் வேலையெல்லாம் விட்டுட்டு உத்தரவு பாஸ் பண்ணுது, நைட்டுக்குள்ள அவரை வெளில அனுப்பிடணும். அவர் என்ன ராக்கெட் விட போறாரா நைட்டு, அல்லது எங்கேயாவது நாசால போய் விஷயங்களை கத்துக்கிட்டு வர போறாரா? உருப்படாம தான் நேற்றுக்கு ராத்திரி தூங்கினாரு, உருப்படாம தான் இன்னைக்கு ராத்திரி எந்திரிக்க போறாரு. அவரை நைட்டோட நைட்டாக வெளியிட வேண்டும்னு வெளியேற்றி விட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவுலாம் பிறப்பிக்குது. எனக்கு புரியல. பேசியது கேவலமான ஒரு விஷயம். அது அவங்க பரம்பரையே அப்படித்தான். திமுகல வந்து எதை எடுத்தாலும் அப்படித்தான் பேசுவாங்க. ஈவே ராமசாமி ஐயா பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நீங்க கேட்காத வரைக்கும் நீங்க நல்லா இருங்க. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவர் அரெஸ்ட் பண்றாங்க, நல்லா ஓட விட்டாங்க. நீங்க உடனே என்ன சொல்றீங்க, அது ரோட் ஷோ மாதிரி ஆயிடுச்சு, உதயநிதிக்கு வந்து பெரிய பாப்புலாரிட்டி ஆயிடுச்சுங்கிறார் பரந்தாமன். எனக்கு சிரிப்பு தான் வருது. பரந்தாமன் இல்ல, நெல்சன் சொல்றாரு, சிரிப்பு தான் வருது. கைதியா கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மேல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருங்க. அந்த கேவலங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதையும் ஒரு பாராட்டா எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதம் வந்து கூவல் நதி வரலாற்றை படைத்த திமுகவோட தான் முடியும். இப்ப திமுக வந்து இன்னைக்கு சட்டசபையில மிகப்பெரிய ஒரு அமளியை ஏற்படுத்துவாங்க, நேற்று அமளியை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அமளியெல்லாம் ஏற்படுத்தாம திமுக வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியோட நடந்துக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஜென்சி திடீர்னு என் பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருந்தான், நான் தான் ஜென்சிங்கிறேன். டேய், நேற்று வரைக்கும் நீ ரமேஷ் தானடா அப்படின்னா, இந்த ஜென்சின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பயந்து போய் இவர் என்ன பண்ணிட்டாரு, விஜய் ஓடி போயிட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னார். நான் கேள்வி கேட்டேன், அவர் ஓடி போயிட்டாருங்க. அப்ப உதயநிதி என்ன முடிவு பண்றாரு, ஓடலாம் கூடாது, உள்ள வச்சே செய்யணும்னு சொல்லிட்டு பொறுப்பா உள்ள உட்காந்துருக்கேன். அது ஒரு விவாதமாச்சு இல்லையா, நான் கதவெல்லாம் மூடிடுவேன், அதான் நல்லா வரும் சபாநாயகர் அவர்கள் அப்படின்னு பேசுனதெல்லாம் வந்தது இல்லையா. ஸோ உள்ள இருந்து பேசுவோங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இப்பதான் வந்திருக்கு. இவ்வளவு நாளா இல்லாத
எப்போதுமே ஒரு பட்ஜெட்னா உடனே அதுக்கு ஒரு பிரச்சனை, ஆளுநர் உடனே அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு செய்யக்கூடிய திமுக வாயை மூட்டு ஒழுங்கா உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு அது வந்து நேரலையாக ஒளிபரப்படுறது நம்பர் 1. 2வது உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி வந்து உட்கார்ந்துருவாங்க. முன்னாடியும் எப்படின்னா வெளிநடப்பு செஞ்சு வெளில வந்து பேட்டி கொடுத்து திருப்பி உள்ளதான் வந்து உட்காருவாங்க. போனா திருப்பி உள்ள வந்துருவாங்க மறுபடியும். சோ இந்த நேரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பை கொடுத்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நேரத்துல வந்து பொன்முடி அவர்களுக்கு வந்து இந்த பிடி வாரண்ட் போட்டிருக்காங்களா சார், இதை பத்தி நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? சார், நீதிமன்றம் ஒரு விஷயத்த எப்ப எடுத்துக்கிட்டு எப்ப முடிக்கணும்னு ஒண்ணு இருக்குது. ஒரு தேர்தல் விஷயமா ஒரு கேஸ் போடுறாங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்குள்ள அந்த ஆள் சுருட்ட வேண்டியதெல்லாம் சுருட்டிட்டான், எம்எல்ஏவா இல்ல கவுன்சிலரா. என்ன பிரயோஜனம்? பொன்முடி விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதோட விட்டு போகலாம். அது என்னத்துக்கு 3 வருஷமா, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு இந்த மேட்டர். அவர் பேசி அவர் அமைச்சரா திரும்ப வரவிடாம பண்ணி திரும்ப வர வச்சு திரும்ப தோத்து போய் சும்மா சுத்திட்டு இருக்காரு வீட்டுல. அவரை கூட்டு வச்சு அன்னைக்கு நீ பேசுனீங்கன்னா நான் டெய்லி அதே தான், ஏன்னா அந்த கும்பலே அப்படித்தானே பேசுவோம். நீதிமன்றத்துக்கு வேற வேலை இல்லையான்னு தெரியுது. ஒரு விஷயத்த சாதாரணமா முடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் வாய்தா கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவையில்லாம இப்ப அவரை பத்தி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் வருது இல்ல. தோத்து போயிட்டாரு, வீட்டுக்கு போகலாம். அவர் பையனும் தோத்து போயிட்டாரு, வீட்டுக்கு போகலாம். மாத்தி மாத்தி அதே மாதிரிதான் அந்த செந்தில் பாலாஜி, அவருக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கறதும் வந்து கையெழுத்து போடுறதும் அசிங்கமா இருக்கு. நீதிமன்றம் கொஞ்சம் பாத்துக்கணும், சில விஷயங்கள்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லது. அதே மாதிரி எடப்பாடியார் வந்து முழுமையான ஒரு முதிர்ச்சியூற்ற தலைவராக நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு சிவி சண்முகம் முதற்கொண்டு நான் ஏன் இபிஎஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையுமே தொடர்ந்து அதிமுக ஒரு கசப்பு நிலையை வெளியே கொண்டுகிட்டே வந்துருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இல்ல, அதிமுக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இடைத்தேர்தலை நோக்கி கான்சென்ட்ரேட் பண்றாரு. டிசம்பர்ல அவருக்கான தேர்தல் இருக்கு, பொதுச் செயலாளருக்கான தேர்தல் இருக்கு. அதை 2 மட்டும் நேர்மையா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் நம்புறேன். அதை மட்டும் பண்ணா நல்லதுன்னு அட்வைஸ் பண்றதோட நிறுத்திப்போம். வெளியில இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது ஜெயலலிதாவுடைய தாலிக்கு தங்கம் திட்டம் தான் இப்ப வந்ததுன்னு சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களோட நிறுத்திக்கோங்க. மற்ற இடங்கள்ல போராட்டம் பண்றதுன்னா போராட்டம் பண்ணுங்க. பட் கான்சென்ட்ரேட் ஆன் அதிமுக வந்து டிசம்பர்ல உங்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறதும், இடைத்தேர்தலில் 6 தொகுதி வந்து அதிமுக தானே, ஸோ அங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை செய்வதுமாக கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லா கட்சிகளுமே வந்து தொடர்ந்து சட்டசபையில மும்முரமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனா பாஜக வந்து இன்னும் அரசியல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சட்டசபையில உட்கார்ந்துட்டு என்ன அரசியல் பண்ண முடியும்? சட்டசபையில உட்கார்ந்து கேட்க முடியும் அல்லது பதில் சொல்ல முடியும். அது 2த்தையுமே பொறுப்பா தான் செய்யறாங்க. ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு. வெளியில வந்து தேவையில்லாம பேட்டி கொடுக்கறது, அப்படி பார்த்தா போன முறை 4 பேர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 சந்தர்ப்பத்துல அந்த 5 வருடத்துல அவங்க வெளியில வந்து பேட்டி கொடுத்தாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் கொடுக்கல. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பேசணுமோ அதை பொறுப்பா பேசினாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சட்டசபையில என்ன பண்ணணுமோ அதை நேர்மையா பண்ணிட்டு இருக்கு. அதை வைத்துக்கொண்டு செய்திகள் கொடுக்கறது, சந்திப்பு பண்றதுங்கிற வேலையை செய்யல. கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து இப்ப அமைதியா இருக்கு, ஒண்ணுமே பேசலையே அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 8ஆம் தேதி வராருன்னு நினைக்கிறேன். வர்றது அப்கோர்ஸ் திருவண்ணாமலைக்காக தான் வர்றாரு அமித்ஷா. அவருடைய அணுகுமுறை இப்போதைக்கு அந்த 360 பேரு பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ண வேண்டிய மசோதாக்கள் அந்த கான்சென்ட்ரேஷன்ல போகுது. அடுத்து வர்ற பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனை நோக்கி போகுது. தாவேகா இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கு, அதுக்கு ஒரு 2 வருஷம் அப்படியே விட்டுறது தான் நல்லது. அவங்க செய்யறத செய்யட்டும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள போகணும். அப்படித்தான் பண்றாரு. இங்க வந்து இருக்கிற தலைவர் இருக்கிற கட்டமைப்பை சீர்படுத்துவாரா அல்லது புதிய ஒரு ரத்தத்தை பாய்ச்சுவாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிஜேபி தூங்குதுன்னு சொன்னா அது என்ன காலையில எந்திரிச்சு வந்து எல்லாரையும் எழுப்பி விடணுமா, இல்ல எல்லா பக்கமும் ஒரு போராட்டத்தை நடத்தி பண்ணணுமான்னு கேட்டா, போராட்டங்கள் இந்து முன்னணி என்ன செய்யணுமோ பிஜேபி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அது பிஜேபி வந்து மற்ற பார்ட்டி மாதிரி கிடையாது. டெய்லி யாராவது உட்காந்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி வேலையை பண்ண முடியாது. நாராயண திருப்பதியுடைய 2 அறிவிக்கையுமே அது இது காவிரி சம்பந்தமா இருக்கட்டும், மேகதாட்டு சம்பந்தமா இருக்கட்டும், தெளிவாக கொடுக்கப்பட்டோம். அப்படிதான் பிஜேபி செயல்படுது. இந்த மாதிரி சூழ்நிலையில சார் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலுமே அவர் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளுமே சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், அண்ணாமலை பிஜேபியை பொறுத்த வரைக்கும்
நடந்த ஒரு நல்ல விபத்து. அவருடைய பாணி, அவருடைய அணுகுமுறை, அவர் டக்குன்னு கொண்டு போய் எண்மண் எண் மக்கள் கொண்டு போனது எல்லாமே ஒரு நல்ல விபத்து. அதனால பிஜேபி மேல இன்னும் நல்ல விதமா கருத்துக்கள் வந்தது அப்படிங்கிறதும், மோடியை பற்றி நிறைய பேர் புரிந்து கொண்டார்கள்ங்கிறதும் நல்ல விஷயம். அதுக்காக எல்லாருமே அவர் மாதிரியே செயல்படணும் அப்படின்னு சொன்னா அது கிரிக்கெட் மேட்ச்லயே நடக்காது. அவர் எவ்வளவு அழகா லெக் ஸ்பின் போடுறாரு, நீ மட்டும் ஃபாஸ்ட் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்க முடியாது. அல்லது அவர் எப்படி பிஞ்சிட்டுற மாதிரி சிக்ஸர் அடிக்கிறார், நீ மட்டும் டிஃபென்ஸ் பண்றீன்னு கேட்க முடியாது. அவருடைய அணுகுமுறை செய்ய வேண்டியதை செஞ்சது. ஆனா 2026 அவருடைய அணுகுமுறையே பிஜேபிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்ல போனா அந்த அலையன்ஸ் ஏற்படாமல் இருந்திருந்தால், அமித்ஷா வந்து அந்த அலையன்ஸை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தா தவேகாவுக்கு 10 சீட் மைனஸும் திமுகவுக்கு 10 சீட் பிளஸும் தான் போயிருக்கு. அண்ணாமலை அவர்களை அவருடைய வேலையை செய்ய விடுங்க. அவர் ஒரு இயக்கம் தொடங்கி இருக்காது, அவர் கண்டிப்பா நல்லதுதான் செய்வாரு. ஒரு ஐபிஎஸ், அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது. அதோட விட்டுருங்க. அவரை உட்கார்ந்து ஒவ்வொரு முறையும் நீங்க கம்பேர் பண்ணணும்னு சொன்னா 1982 இருந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய வரலாறு. இன்னைக்கு 21 மாநிலங்கள்ல ஆட்சி செய்யுது, 18 மாநிலங்கள்ல தன்னுடைய சொந்த முதலமைச்சரை சிஎம், சொந்த சிஎம் கூட ஆட்சி செய்யுது. ஸோ மிகப்பெரிய கட்சி. ஸோ அதை வந்து தேவையில்லாம ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்றதே தப்பு. அவரை விட்டுருங்க. அவருக்கு 50 லட்சம் பேர் சீக்கிரம் வரணும்னு நினைங்க. அந்த 50 லட்சம் பேரை வைத்துக்கொண்டு அவர் தேர்தலில் பெரிய நல்லதை செய்யணும்னு எதிர்பாருங்க. அது 2029 நடக்கணும்னு சொல்லுங்க. அதோட நிறுத்திப்போம். கம்பேரிசன் தேவை. உங்களுடைய பல கருத்துகள் நம்ம நேயர்களோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.